நான் வந்து ரோட்டப்னா வந்து பாருன்னு சொன்னாங்க. தமிழ் நான் சொன்னாங்க வந்து அதை சொல்லித்தரல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி நேற்று நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாரு. தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க, அப்படி சண்டை போட்டிங்கன்னா மக்கள் உங்களை வெளியே அனுப்பிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னார். அதுலேருந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் நிறைய மாற்றவங்க எல்லாருமே இப்போ விக்ரமன் சார் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. இது அடுத்த 2 நாள் நடக்குமா தெரியல. இன்னைக்கே கூட சண்டை வர வாய்ப்பு இருக்கு. இப்ப லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் லைக் பண்ணா வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உடனே வரும். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவாங்க. கமருதீன் இருக்கார்ல, துஷார் கிட்ட வராரு, மன்னிப்பு கேட்டு அக்மாரி பண்றாரு. அதுக்கப்புறம் துஷார் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரொம்ப ரூடா நேத்து பேசிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவர் brought up அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதாவது வளர்க்கப்பட்ட விதம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. வளர்ந்த விதம்னு சொல்லலாம், வளர்க்கப்பட்ட விதம்னு சொல்லலாம். கமருதீன் என்ன சொல்றாருன்னா, நான் வளர்ந்த விதத்தை தான் மீன் பண்ணேன், மற்றபடி உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் மீன் பண்ணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. அது அப்படிதான் புரிஞ்சுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட வினோத் கிட்ட பேசும்போது எனக்கு தெரிய வந்தது. அது தப்பான வார்த்தை, அதனால தான் நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நைட்டு முழுக்க எனக்கு இதுவே தான் தோணுச்சு, அந்த பையனை போய் அப்படி சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரி திரும்ப யோசிச்சேன். அதனால தான் உங்ககிட்டே நேரடியாக கேட்டலான்னு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்லண்ணே, நான் தப்பா எடுத்துக்கல, என்னதான் இருந்தாலும் நீங்க பேசினது தப்பு தான் அப்படின்ற மாதிரி துஷார் சொல்றான். ஆமா, நான் பேசினது தப்பு தான், நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா நீ நிறைய சமயம் என் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருந்திருக்க. பல வாட்டி வந்து நம்ம 2 பேருமே பேசலாம் செஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட வாங்கிட்ட நான் அவ்வளோ கோவமா பேசியிருக்க தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனால தான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதை தாண்டி வந்து கமருதீன் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நான் வளர்ந்த விதம், எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட அப்பா ரொம்ப வயலண்டான ஆளுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்ப பாரு இவரையும் இவரோட அம்மாவையும் போட்டு அடிச்சதா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அம்மா மட்டும் தான் இவரை வளர்த்துருக்காங்க. அம்மாவும் வந்து ரீசெண்டா இறந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் சட்டுன்னு கோவப்படுறேன், நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிரு. 2-3 வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டாருங்க திரும்ப. துஷாருமே ஓகேன்ற மாதிரி மன்னிப்பெல்லாம் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கமருதீன் இருக்கார்ல, நம்ம முன்ன மாதிரி சகஜமா இருக்கலாம், கேம்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலா எனக்கு என்ன ட்ரிகர் ஆச்சுன்னா, நீ அன்னைக்கு என் முன்னாடி வந்து நின்னல, அது எனக்கு வந்து ஒரு கோவத்தை வர வச்சிருச்சு. அந்த கோவத்தை மனசுல வச்சு தான் உங்ககிட்ட தொடர்ச்சியா நான் பிரச்சனை பண்ணிட்டேன், மற்றபடி எதுவும் கிடையாது. யோசிச்சு பார்க்கும் போது தான் நம்ம கிட்ட அந்த பையன் நல்லா தானே பேசினா, சேர்ந்துலாம் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்குமே. அந்த பையன் நிறைய வாட்டி நம்ம கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டான், ஒரு வாட்டி அப்படி நடந்துக்கிட்டான்றதுக்காக நம்ம இவ்வளோ கோவப்படணுமா, இந்த அளவுக்கு அவங்க கிட்ட வைலண்டா நடந்துக்கணுமான்னு யோசிச்சேன், தப்புன்னு எனக்கு புரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் துஷார் பெருசா எதுவும் பேசல, அவர் பேசுற எல்லாத்தையும் பொறுமையா கேட்கிறாரு. சரி ஓகேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகேண்ணே அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாரு. ஸோ இப்படி பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாருமே பேசியே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க, சண்டையே போடாம அமைதியா இருக்காங்க. பிக் பாஸை பார்க்க தோணுமா? பிக் பாஸோட கான்செப்டே என்னன்னா, 2 பேர் அடிச்சுக்கிறது, என்னதான் அடிச்சுக்கிறாங்க, யார் அதிக வார்த்தையை விடுறாங்க, யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல சரி இருக்கு, இதுதாங்க கேமோட கான்செப்ட். பிக் பாஸ் அதை தான் நினைக்கிறாரு. பிக் பாஸ் இவங்க 2 பேர்கிட்ட எப்படி சண்டையை உருவாக்கலான்னு சில ஐடியா பண்ணி உருவாக்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வருவாரு, என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு தான் உங்களை பிக் பாஸுக்கு அனுப்புனாங்களா, கேம் விளையாடுறதுக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லுவாங்க. கேமை விளையாட வைக்கிறதே சண்டை ஏற்படுத்துறதுக்கு தான். பிக் பாஸ் சண்டையை ஏற்படுத்துவாரு, விஜய் சேதுபதி சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாரு. ஒரே கூத்தா இருக்கும் போங்க. இதே தான் வாரம் நடக்கும் பாருங்களேன். இப்போ முதல் 2 நாள் விஜய் சேதுபதி சொன்னதுக்காக எல்லாருமே அமைதியா போவாங்க. ஒரு பிரச்சனை வரும், திரும்பி அடுத்த ஒரு 3 நாள் 4 நாள் பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி வந்து சனி ஞாயிறு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. அடுத்த 1 நாள் 2 நாள் அமைதியா இருப்பாங்க, திரும்பி சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிக் பாஸோட கான்செப்டே அதுதாங்க. இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ சமாதானமா பேசுறாங்கல்ல, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது 2 பேருமே எப்படி மாத்தி திட்டிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனா இது கொஞ்சம் கமருதீனுக்கு பாசிட்டிவா தாங்க முடியும். ஏன்னா இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.